அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம செல்வ செழிப்புக்காக ஓதக்கூடிய ஒரு இஸ்மை பற்றி பார்க்க போகிறோம். மனிதர்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சில விஷயங்களில் செல்வமும் ஒன்று. அப்படி செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு இஸ்மை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இஸ்மானது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதன ஒரு இஸ்மாக இருக்குது. அவங்க இந்த இஸ்மை ஓதனதுக்கு அப்புறமா அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அதிகப்படியான செல்வத்தை வழங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில கிதாபுகளில் வந்திருக்கு. இந்த இஸ்மை 5 வேளை தொழுகை முடித்ததுக்கு அப்புறமா சஜ்தாவில் ஓதுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சஜ்தாவில் 11 முறையோ இல்லை 7 முறையோ நம்ம ஓதி, ஆனால் எந்த ஒரு இஸ்மாக இருந்தாலும் அதை 11 முறை ஓதுறது நமக்கு சிறந்ததாக இருக்கும். அப்போ இந்த இஸ்மை ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமும் சஜ்தாவில் 11 முறை ஓதி நம்ம அல்லாட்ட செல்வத்துக்காக துவா செய்யணும். இப்போ நம்ம அந்த இஸ்மை என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த இஸ்மை முக்கியமாக அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம ஓதுறது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் இந்த இஸ்முன்னு இல்லை, எந்த ஒரு இஸ்மு துவா எதுவாக இருந்தாலுமே நம்ம அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம ஓதுனா தான் அதற்கான முழு பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம அந்த இஸ்மை என்னங்கிறத பார்க்கலாம். அந்த இஸ்மு அல் வஹாப். இதை நம்ம ஓதும் போது அல் வஹாப் அப்படின்னு ஓதலாம், இல்லை யா வஹாப் அப்படின்னு ஓதுனா அதுவும் கரெக்டு தான். அப்படியும் இல்லை அப்படின்னா யா வஹாப் யா அல்லா, அதுக்கப்புறம் யா அல்லா அப்படிங்கிறத சேர்த்து யா வஹாப் யா அல்லா அப்படின்னு ஓதுனா அதுவும் கரெக்டு தான். இதை ஒவ்வொரு தொழுகை முடித்ததுக்கு அப்புறமும் சஜ்தாவில் 11 முறை ஓதணும். இப்போ நம்ம இந்த இஸ்மை 11 முறை ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா வஹாப் யா அல்லா, 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 யா வஹாப் யா அல்லா. இதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ஓதிட்டு நிறுத்திடாமல் 5 வேளை தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமும் ஓதுறது தான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவான செல்வத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.